ஆக்சுவலாக அனிதா ராதாகிருஷ்ணன் தான் நிர்பந்தத்தை போலீஸ் கொடுத்துட்டாரு. கோர்ட்டுக்கு போய் கம்பை கொடுத்து அடி வாங்குவாங்கன்னு சொல்லி நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, இவர் கம்பை கொடுத்து இவரே அடி வாங்கிட்டாரு. இது உங்கள் ஆட்சியில் பண்ணதே இல்லையா? உங்கள் ஆட்சியில் யாரையுமே அரெஸ்ட் பண்ணலையா? ஃபேஸ்புக்கில் என்ட்ரி போட்டது, ட்விட்டரில் பதிவு போட்டதுக்கு எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? அவர் ஸ்டாலின் ஷுட் நாட் திங்க் பீப்புள் ஆர் ஃபூல்ஸ். மக்கள் முட்டாள்கள் இல்லை, மடையர்கள் இல்லை. மக்களுக்கு ஞாபகம் நல்லாவே இருக்குது. கடந்த 5 வருஷம் என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணீங்க. விஜயை எந்த அளவுக்கு பேசுகிறாங்க தெரியுங்களா? ஏவாவேலு சிங்கப்பூரில் இருக்காராம். அவர் முறைகேடு ஏதோ லஞ்ச விஷயம் கேட்டதுக்கு கூப்பிட்டதுக்கு உடல்நலம் சரியில்லாதவர் சிங்கப்பூருக்கு போயிட்டாராம். அவர் வக்கீல் தான் ஆஜராயிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் உடல்நலம் சரியில்லாத ஆகிடும். திடீர்னு துபாயில் இருப்பாங்க, ஹாங்காங்கில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அஃபிஷியல் விசிட்டுன்னு சொல்லி கரூருக்கு போனோன்னு நேற்று அனௌன்ஸ் பண்ணி அஃபிஷியலாக இன்னும் வரல. ருஷி ஆனந்த் அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் ஒரு மினிஸ்டர் சீனியர் நெக்ஸ்ட் டு விஜய். ஸோ அவர் அது சொன்னால் அதில் உறுதி. அவரும் ரொம்ப பேச மாட்டார். ஜூலை மாதம் 10ஆம் தேதி கரூரில் அவர் இருக்க போகிறாரு. அதுக்காக தன் முதல் பயணம் அங்கே தான் இருக்கணும்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, அங்கே நடக்கிற அந்த அரசு விழாவில் வேலைக்கான அரசாணைகள் அந்த 41 குடும்பத்திலேருந்து ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் தாவேக்கால இணைஞ்சிருந்தாங்க. அந்த 2 பேர் ஏன் தாவேக்கால சேரணும்? ஏதோ ஒரு காரணம் இருக்குது. பல்வேறு வழக்குகளை சந்திக்கிறாங்க. அந்த தப்பிச்சு கொள்வதற்காக தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்குது. அதுதான் காரணமா? அது அவங்க தான் சொல்லணும். அதாவது ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியில் இருந்து சேர்றவங்க ஒன்றும் புதுசு இல்லை தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும். அதே போல் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தாவேக்கா ஒரு நட்பு சக்தியாக தான் அவங்கள பல பேர் பார்க்குறாங்க. அது எனக்கு தெரியும். அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள்லாம் திமுகவை தீய சக்தி என்று அவங்க தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா முத்திரையிட்டு அதே மாதிரி வளர்ந்துட்டதால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவேக்கா நம்ம செய்ய நினைத்தது இந்த தேர்தலில் செஞ்சிடுச்சு, திமுகவை தோற்கடிச்சிடுச்சு, அதனால் அது ஒரு நட்பு சக்தி அப்படின்ற ஒரு உணர்வில் ஏராளமான பேர் அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு வார வாரம் வந்துட்டுருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்கள், 3 முறை எம்எல்ஏ, மந்திரியாக இருந்தவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு இயல்பானதாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு அப்படின்னு பார்க்கல. இப்போது எடப்பாடியின் தலைமை மேலே அதிருப்தியும் நம்பிக்கையின்மையும் அதிகமாகிடுச்சு. 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், தொடர்ச்சியாக தோல்வி மேல் தோல்வி. அப்போ இவரால் அதிமுகவை இனி ஒரு முறை வெற்றி பாதைக்கு இட்டு செல்ல முடியாது என்ற அவநம்பிக்கை மிக அதிகமாக வந்துடுச்சு. சீனியர் மினிஸ்டர் சார்ந்தவங்க, சீனியர் லீடர்ஸ் சார்ந்தவங்க. இது போதாதுன்னு அவருடைய அகங்காரம், ஆணவம் காரணமாக எதிர்த்து பேசினா அதை ஒரு ஜனநாயக ரீதியாக அணுகாமல் கட்சி பதவியை பிடுங்கிறது, கட்சியிலேருந்து வெளியேற்றுறதுன்னு ரொம்ப தவறான அணுகுமுறையின் காரணமாக அந்த கட்சி உடஞ்சி செதறிட்டு இருக்குங்க. இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு புகலிடமாக தாவேக்கா விளங்குவதில் எனக்கு என்னவோ பெரிய அதில் ஒரு நோக்கம் இருக்குதுன்னு தெரில. அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான இந்த விஜயபாஸ்கரும், எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர், புதுக்கோட்டை, இந்த விராலிமலை ஆட்கள், அவங்க 2 பேரும் சேரும்போது ஏற்கனவே அவங்க குற்றப்பத்திரிகைலாம் கொடுத்து அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது, விசாரணை இருக்குது. அப்போ அவங்க சேர்றதின் காரணமாக அவங்க அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக இந்த இடத்துக்கு வராங்களா அப்படின்னு நினைப்பது சாதாரண ஆளுக்கு ஒன்றும் தப்புன்னு நான் நினைக்கல. ஆதாயம் இல்லாமல் வருவாங்களா? பதவியெல்லாம் வேறு விட்டுட்டு வராங்க. எலெக்ட் ஆகி 20 நாள் 30 நாள் தான் ஆச்சு. அப்படின்போது அந்த சந்தேகம் எழுவது இயற்கை தான். ஆனால் தாவேக்கா தலைவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்சி பெருமளவு கரைஞ்சி எங்ககிட்ட வரும்போது நாங்கள் அந்த கட்சியை பெரிய எதிரியாக நினைக்கல, நட்பு சக்தியாக தான் பார்க்குறோம்.
அது ஊழல் சக்தின்னு விஜய் தேர்தல் காலத்தில் முத்திரை கொடுத்திருந்தா கூட எங்களுக்கும் அவங்களுக்கும் நாங்கள் போட்டியாக பார்த்ததே இல்லை. எங்களுக்கும் திமுக அவங்க தான் போட்டின்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும். ஆகவே அதிமுகலேருந்து வருபவர்களை நாங்கள் நட்போடு தான் பார்க்குறோம். ஏன்னா திமுகவை அழிப்பது ஒழிப்பது தான் எங்கள் 2 பேர் நோக்கமாக இருக்கும்போது அதை நாங்கள் முரண்பாடாக பார்க்கல. ஆனால் அப்படி வருபவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ளலாம், தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம், வழக்குகளிலிருந்து விடுவித்து கொள்ளலாம். திமுக கழக ஆட்சியில் வைத்தியலிங்கம் செந்தில் பாலாஜிக்கெல்லாம் நடந்த மாதிரி இங்கேயும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க, அதில் வெளுத்துலான்னு வந்தாங்கன்னா தே ஆர் மிஸ்டேக்கன். அது நடக்காது. எங்கள் தலைவரை பொறுத்தவரையில் உப்பத்தின்னா தண்ணியை குடிக்கணும். நீ ஊழல் பண்ணி மாட்டினா நீ அதனுடைய லீகல் அதை பார்த்துக்கின்னு போக வேண்டியது தான். தாவேக்கால இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் நாங்கள் வெளியேற்றிட்டுக்கிறோம். தப்பு பண்ணால் தூக்கிடுவோம், லஞ்சம் வாங்கினா தூக்கிடுவோம், யாராக இருந்தாலும். அப்படி இருக்கும்போது குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கிறாங்களே தவிர அவங்க தண்டிக்கப்படலை. ஏன்னா ஜெயலலிதா இருந்த காலத்திலிருந்தே இந்த வழக்கானது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இவர் தூய சக்தி அப்படின்னு சொன்னார். தூய சக்தின்னு சொல்லாமல் அவர் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்திருந்தா இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்காது. இபிஎஸ் மேலே எப்படி ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தன்மை இவங்களுக்கெல்லாம் வந்துச்சோ அதேமாரி தாவேக்கா தூய சக்தி கிடையாது, எல்லா கட்சியும் மாதிரி இவங்களும் அந்த மாதிரி ஒரு கட்சி தான் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை மக்கள் மத்தியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இதெல்லாம் அமையாதா? இருக்கோ, வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை விஜய் தன்னுடைய நடைமுறை ஆட்சி மூலம் நிர்வாகத்தின் மூலம் நிச்சயமாக மக்களுக்கு உணர்த்தக்கூடிய திறமை இருக்குது அவர்கிட்ட. என் ஆட்சியில் நிர்வாகம் ஒழுங்காக இருந்தது, ஊழலை ஒழித்தேன், ஊழல்வாதிகளை குண்டில் ஏற்றினேன் அப்படின்றத அவர் 4-5 வருஷம் கழித்து ஆட்சியை முடிக்கும்போது அல்லது அடுத்த தேர்தலின் போது அவரால் நிரூபிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். 5 வருஷம் இல்லை, 6 மாதத்துல தேர்தல் வரும்னு சொல்கிறாங்க. அது ஆசை யாரை விட்டுது? ரைட். அடுத்தது நீங்கள் சொன்னது என்னென்னா, போல் விஜய் இந்த 2 பேரை சேர்த்துக்கினது பின்னால் அவங்க பின்னால் இருக்குது பாருங்கள் பெருங்கூட்டம். 10,000-20,000 பேர் வந்ததாக சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. கரூரில் வேற கூட்டம் வேற இருக்குது. அதான், அதனால் ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கோம், இன்னும் மெயின் பிக்சர் பாக்கி ஹே. அதனால் என்னன்னா, நம்மளை பொறுத்தவரையில் தேர்தலை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு பெரிய சோதனை தாங்க. ஆட்களும் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ்டு செகண்ட் தேர்ட் அண்ட் லீடர்ஸ் வேணும், கட்டமைப்புகள் வில்லேஜ் பூரா இருக்கணும். அது இன்றைக்கி இருக்குதான்னா கண்டிப்பாக கஷ்டம்தான் தாவேக்காவுக்கு. விஜயின் முகம்தான் அந்த கட்சியை கரை சேர்த்து இருக்கிறது. அதே முகத்தை வச்சு எல்லா தேர்தலையும் இப்போ கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் அங்கே போய் எப்படி விஜய் முகத்தை காட்டுவீங்க? முனிசிபல் எலெக்ஷனு, பஞ்சாயத்து எலெக்ஷனு. அதனால் பேசிக்கலாக ஒரு கட்சியின் கட்டுமானம் வலுவாக இருக்கணும், பரவலாக இருக்கணும், மக்கள் செல்வாக்குள்ள உள்ளூர் தலைவர்கள் ஏராளமாக அந்த கட்சியில் இருந்தால் அதுக்கு பெனிஃபிட்டு. ஸோ இந்த ஆங்கிளில் அவங்க யோசிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா, பின்னாடி தான் பார்க்கணும். அதே நேரத்தில் ஆதவர்ஜுனா பேசினது மிகப்பெரிய அளவில் ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது. இன்றைக்கி கூட ஆர்எஸ் பாரதி உச்சநீதிமன்றம் போயிட்டார், இடையீட்டு மனு சொல்ல போயிட்டார். ஏன்னா கரூர் சம்பவம் குறித்து திமுகவை தேவையில்லாமல் இவர் குற்றஞ்சாட்டுறாரு. இவரே ஒரு A2 அக்யூஸ்டு தான் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு. கரூரில் சில விஷயங்கள் இருக்குது, அந்த கணக்கை முடிச்சே ஆவேங்கிறாரு ஆதவர்ஜுனா. அதாவது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், ஆதவர்ஜுனா மே 10க்கு முன்னால் பேசினதெல்லாம் கூட பல விஷயங்கள் எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் அப்போ அவர் வெறும் அரசியல் கட்சியின் ஒன் ஆஃப் தி ஜெனரல் செக்ரட்டரி. பட் மே 10க்கு அப்புறம் திரு விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு, அமைச்சரவையை அவர் அமைத்த பிறகு, அதாவது புஷி ஆனந்துக்கு அடுத்த இடத்துல இவர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் தான் அருண்ராஜ், அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையன். அப்போ இவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்கிறவர் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். விஜய் அதனால தான் பேசுகிறதே கிடையாது. அவர் பேசினா அவருடைய பாலிசின்னா நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய செய்கைகள் எனக்காக பேசட்டும், வாட் எவர் மை டீட்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் மீ, நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றது அவர் ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சிட்ருக்கார். பேசினாலும் ரொம்ப மெஷர்டாக பேசுவார். ஆனால் இது மாதிரி சர்ச்சைகளில் மாட்டிக்கிறது ஆதவர்ஜுனாவுக்கு இது ரொம்ப வழக்கமாக ஆயிடுச்சு, வாடிக்கையாக ஆயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன். இது தேவையில்லை. ஏன்னா அவங்க சொல்கிற ஆர்எஸ் பாரதி சொல்கிறத ஒரு வகையில் நான் ஒத்துக்குவேன். அதாவது
சிபிஐ வழக்கிலேயே A1 மதியழகன், A2 ஆதவ் அர்ஜுனாவா, நிர்மல் குமார், புசி ஆனந்தெல்லாம் இருக்காங்க. பட் திரு விஜய் அவங்க வந்து அக்யூஸ் லிஸ்டில் இல்லை, விட்னஸாக தான் கூப்பிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கிற ஒரு சம்பவத்தை, அதுவும் நீங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் விசாரணை கேட்டு வந்த சம்பவத்தை, அது முடியாத போது, அது ஆன் த ப்ராசஸ் இருக்கும்போது அதை பற்றி நம்ம வெளியே பேசாமல் இருப்பது தானே நல்லது. அது அவர் செஞ்சது நேற்று தப்பு தாங்க. உணர்ச்சி வசத்துல சொல்றீங்க. இல்ல, ஆனா உணர்ச்சி எலெக்ஷன் வசத்துல நேரத்துல திமுக இதை எப்படி பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பாஜகவினுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அமைச்சரை உட்கார வச்சுட்டு இதுக்கு பின்னாடி திமுகவினுடைய சதியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கூட சொன்னாரு. இன்னைக்கு நிர்மல்குமார் சற்று நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட அப்போ பாஜக காரங்கெல்லாம் பேசினாங்களே, அப்போ அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அமைச்சரை வச்சுட்டு அமித்ஷா வச்சுட்டே இதெல்லாம் பேசினாங்களே அப்படின்னு வந்து நிர்மல்குமார் கோட் பாஜகவோடு கள்ள உறவு இருக்குங்க, அவங்கள நாங்கள் எதிர்க்க மாட்டோங்க. ஆதவ் அர்ஜுனா பேசுனா, தாவேக்கா பேசுனா, தும்முனா கூட கேஸ் போடுவோங்க, தும்முனா கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு ஓடுவோம். ஒன்றும் வேணாம். எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காங்க பாருங்கள் திமுக ஆட்கள். ஜான் ஆரோக்கியசாமி வந்து விஜயோட அந்த கூட்டங்கள்லாம் உட்காந்துடுறாராம். அவர் ஓத் ஆஃப் சீக்கிரசியை மீறிட்டாராம் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களால வந்து அதிகாரம் கை நழுவி போனதை, இப்போ சபரீசன் எங்கே எப்படி எல்லாத்துக்கும் வந்தார், சட்டசபைக்கு உள்ள வரைக்கும் வருவார், எப்படி வந்தார்? இன் கெப்பாசிட்டி, மாப்பிள்ளைன்ற கெப்பாசிட்டியில் தானேங்க அறிவாலயத்துக்கும் வந்தார், எல்லாத்துக்கும் வந்தார். ஸோ அதனால் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கமானவர்கள் வந்து அவங்களோட இருக்கிறத நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு இப்போ எல்லாம் தொட்டது தொலைங்க எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கணும். உடனே எலெக்ஷன் கமிஷன், உடனே RS பாரதி உச்ச நீதிமன்றம் போயிட்டாருன்றீங்க, சிபிஐக்கே கொடுப்பாங்க போயிட்டு. பொறுப்பற்ற பேச்சு ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு பொறுப்பற்றது அப்படிங்கிறாங்க. பொறுப்பற்றதுன்னு சொல்லலாமா, இல்லை உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறாருன்னு சொல்லலாமா, அது எனக்கு அப்போ ஆதவ் அர்ஜுனா கொஞ்சம் கவனமா பேசணும் இனிமேல். இதனால பேசாமல் இருப்பது நல்லதுன்ற நான். அப்ப சிஎம் செயல்பட்டா போதும். இல்லை இல்லை, ஆதவ் அர்ஜுனாவுடைய பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இருக்குது பாருங்கள், தாவேக்காவுக்கு பெருமளவுக்கு உதவி இருக்குது, உதவுகிறது, உதவும். அதில் நான் குறைச்சி மதிப்பில்லை. இஸ் எ குட் ஆர்கனைசர். இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் டெல்லிக்கு அலைஞ்சி வக்கீல்களை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி டாஸ்க் மாஸ்டர் அவர். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து எமோஷ்னல் ஏகாம்பரம் மாதிரி ஆயிடுறாரு. என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இருக்கட்டங்க, பட் யூ ஆர் நவ் எ சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர். நீங்கள் எதை பேசினாலும் செய்தி ஆக்கிடுவாங்க ஊடகத்தில். நீங்கள் எதாவது பேச மாட்டீங்களா, தப்பு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு காத்துட்ருக்காங்க. அப்போ மெஷர்டாக இருக்கணும். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டு வாங்கின ஒரு விசாரணை ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் வந்து கருத்துக்கள் சொல்வது என்பது முறைதானா, சரிதானா, நியாயம்தானா? இந்த விஷயத்தில் நான் வந்து RS பாரதியோ மற்றவங்க சொல்கிறத நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஏன் இடம் கொடுக்குறீங்க? இப்போ என்னை போன்ற சாதாரண அரசியல் விமர்சகர்களே அந்த விஷயம் வரும்போது அது விசாரணையில் இருக்குது, ஆகவே அதை பற்றி நம்ம பேச வேணான்னு கடந்து போகும்போது, ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொது வெளியில் 2ல் 1 பார்த்துருவேன் பழி தீப்பன்லாம் பேசுறது, ஐ திங்க் அவர் வந்து அதை மாற்றிக்கணும். மாற்றிக்கலன்னா யூ வில் லேண்ட் இன் வெரி சீரியஸ் ட்ரபிள்ஸ் இன் ஃபியூச்சர். அவர் அதை மாற்றிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். கரூருக்கு விஜய் போகிறாரு 10ஆம் தேதி. இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்குறீங்க? அதாவது வந்துங்க, விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் கரூர் என்பது நீங்காத இடம் பெற்ற ஒரு ஸ்பாட் ஆகிடுச்சு. சில பேருக்கு ஒரு இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், இவருக்கு பிடிக்கிறதுன்னு நான் சொல்ல அந்த அர்த்தத்தில் இவர் மறக்கவே முடியாத ஒரு இடமா மாறிடுச்சு. இப்போ ஜனநாயகன் படம் அவர் திரைவாழ்வில் அவர் மறக்கவே முடியாத படமாக அது மாறிடுச்சு. ஏன்னா சென்சார் போர்டு பிரச்சனை, எவனோ ஒருத்தன் அதை இன்டர்நெட்டில் விட்டுது, இது மாதிரி அவர் படம் எதுவுமே சந்திச்சதில்லை, கடைசி படம். அப்போது அது மாதிரி சில விஷயங்கள், அது சினிமாவாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கரூரை பற்றி, அதை கரூருக்கு முன் கரூருக்கு பின்னுன்னு தான் பார்க்கணும். தாவேக்காவுடைய அந்த அரசியல் பயணத்தை கரூரில் மட்டும் அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா நிச்சயமாக 180 இடத்துல ஜெயிச்சிருப்பார். ஏன்னா பிரச்சாரம் போயிருக்கோம், அவர் இன்னும் 10 மாவட்டத்துக்கு போயிருப்பார். இன்றைக்கி தாவேக்கா இவ்வளோ பெரிய வெற்றி தனித்து அடைந்தாலும் அது சாதனை தான்.
ஆனால் 10 மாவட்டத்தில் அதுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. திமுகவுக்கும் 10-15 மாவட்டத்தில் ஆள் கிடையாது. என்ன சொல்ல, ஆளுங்கட்சி இது. அப்போது இவங்க வந்து யாரோ எதுக்காகவோ அதை பற்றி விசாரணை நடந்துட்டுருக்குது. ஆனால் இவருடைய சுற்றுப்பயணம் தொடர்ந்து நடந்து போகக்கூடாது. ஒரு தமிழ்நாடு பூரா போய் மக்களை சந்தித்து விடக்கூடாது என்ற தடை பண்ணணும்னு நினைச்சவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்களா இல்லையா இந்த சம்பவத்தில்? இந்த சம்பவத்தில் சொல்றாரு ஏங்க, அது அவர் சொல்கிற விதம் வேற. நான் சொல்கிறது என்னென்னா, யார் அவரை போனால் ஆதாயம் அடைவார், நமக்கு ஆதாயம் இல்லாமல் போயிடும், நமக்கு கெட்ட பேர் தீங்கு வந்துடும் நினச்சாங்களோ அவங்களுக்கு இது வெற்றி தானே. இந்த இன்சிடெண்ட் அது அவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்ல, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அது என்கொயரியில் இருக்குது. இந்த சம்பவம் அந்த பலி அவரை வந்து முடக்கி போட்டுடுச்சு. அவருடைய பிரச்சாரத்துக்கு அவர் போகிறதுக்கே கொஞ்சம் அச்சம் வரா மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது 41 உயிர்கள் தன்னை பார்க்க வந்து தன் பேச்சை கேட்க வந்து போனால் யாராக இருந்தாலும் மெல்ட் ஆகிடுவாங்கல்ல. என்னடா நமக்காக அவங்கெல்லாம் இவருக்கு என்ன அந்யோன்யமா தெரியுமா, முன்ன பின்ன பார்த்துருப்பாரா? ஸோ அதனால் வந்துங்க தனக்கு மனதுக்கு நெருக்கமான ஊராக தான் அதை பார்க்குறாரு. அதனால தான் அவருடைய ஃபஸ்ட் அஃபிஷியல் விசிட் ஆஸ் சிஎம் அந்த ஊரில் இருக்கணும்னு நினைக்கிறார். இப்போ சில பேர் வந்து மெக்கா மெதினா போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் கரூருக்கு போய் தான் தன்னுடைய முதல் அரசு. திருச்சிக்கு போனது பொலிட்டிக்கல் விசிட்டு, நன்றி தெரிவிக்க வாக்காள போனார். இப்போ ஃபஸ்ட்டு அஃபிஷியல் விசிட்டுன்னு சொல்லி கரூருக்கு போனோன்னு இப்போ நேற்று அனௌன்ஸ் பண்ணி அஃபிஷியலாக இன்னும் வரல. புஷி ஆனந்த் அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் ஒரு மினிஸ்டர் சீனியர் நெக்ஸ்ட் டு விஜய். ஸோ அவர் அது சொன்னால் அதில் உறுதி. அவரும் ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப கம்மியாக பேசுவார், ஃபேக்டை தான் பேசுவார். ஸோ அதனால் வந்து ஜூலை மாதம் 10ஆம் தேதி கரூரில் அவர் இருக்க போகிறாரு. அதுக்காக வந்து தன் முதல் பயணம் அங்கே தான் இருக்கணும்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, அங்கே நடக்கிற அந்த அரசு விழாவில் வேலைக்கான அரசாணைகள் வந்து அந்த 41 குடும்பத்திலேருந்து ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப, இப்போது கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டுன்னு நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறோம் இல்லையா, இப்போ இது யாரால் வந்ததுன்னெலாம் விசாரிக்கிட்டோம். ஆனால் இட் இஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் தி போலீஸ், ஃபெயிலியர் ஆஃப் தி ரெவென்யூ அஃபிஷியல், அது ராங்கான இடத்த கொடுத்தது. இதெல்லாம் கவர்மெண்ட் ஃபெயிலியர்னு நான் எடுத்துக்கிறேன். ஒரு கவர்மெண்ட் ஃபெயிலியரால் இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா அவங்க குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது, அவங்கள காப்பாற்ற வேண்டியது, கை தூக்கி விட வேண்டியது ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட், மக்கள் ஆட்சின்னு சொல்கிற விஜய் போன்றவர்களுக்கு கடமை இருக்குது. அதை தான் அவர் செய்கிறார். அதில் எதுவும் பாலிடிக்ஸ் இருக்குதுதான் நான் நினைக்கிறேன். தினமும் காலையில் எழுந்துச்சு பார்த்தோம்னா ஒரு பரபரப்பான செய்தி. இன்னைக்கு காலையில் திடீர்னு பார்த்தா அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணிட்டாங்க. சிஎம் விஜயை வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது தனிநபர் தாக்குதல் மாதிரி பேசியிருக்காரு. அதனை மையப்படுத்தி வந்து அவர் முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு. முன்ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து நிராகரிச்சிருச்சு. இன்றைக்கி காலையில் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து மு.க. ஸ்டாலினுடைய பதிவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேக் டைவர்சன் அரசு. அப்படி பார்த்தா அமைச்சர்கள் என்னென்னமோ பேசுகிறாங்க, அந்த அமைச்சர்கள்லாம் இவங்க கைது பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது மு.க. ஸ்டாலினுக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்குதா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஒரு யூடியூபர் அரசாங்கத்தை விமர்சித்தாருன்னு 2 முறை குண்டாஸில் போட்டீங்க, கையை உடைச்சிங்க, கஞ்சா கேஸில் போட்டீங்க, எவ்வளோ பேரை நீங்கள் துன்புறுத்தினீங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் உங்கள் ஆட்சியில். இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொதுவெளியில் ஒரு முதல்வர், விஜய் இல்லை தமிழ்நாட்டின் முதல்வரை ரொம்ப ஆபாசமாக அப்படி இப்படின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், கருத்து சுதந்திரம் இருக்குது. ஆனால் அடுத்தவன் ப்ரைவசியை பாதிக்காத அளவுக்கு பேசணும். அப்போ ஒரு முதல்வரை இழிவுபடுத்துகிற மாதிரி பொதுவெளியில் பேசினா யாராவது அவர் கட்சிக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே செய்வான். கட்சிக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எஃப்ஐஆர் பதிவிட்டது, அவ்வளோதானே. ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். பவர்ஃபுல் எக்ஸ் மினிஸ்டர், எம்எல்ஏ, அவர் மேலே ஒரு கேஸ் எஃப்ஐஆர், 1000 கேஸ் இருக்குது அவர் மேலே. இது 1001வது கேஸ். ஒரு நிமிஷம், தொகுதியில ஆய்வு பண்றதுக்காக போனாரு சார். அப்படி என்ன சார் நீங்க கைது பண்ணணுங்கிற தேவை இருக்கு? சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளான பெண்மணி வைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அதே நேரத்துல முடிக்கும் போது ஒரு முக்கியமான வேலை போட்டு முடிச்சிருக்காரு. ஆணவம் அழிவுக்கு வழி அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. அதான் அழிஞ்சிட்டாங்கல்ல.
ஆணவம் அழிவுக்கு வழி பண்ணி தானே இப்போ இவர் உட்காந்துட்டு இருக்காரு. 133 எம்எல்ஏ இருந்து முதலமைச்சராக கம்பீரமாக வந்தவர் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக ஆக முடியல, சட்டப்பேரவைக்குள்ளே நுழைய முடியாமல் விழுந்துட்டு ஆணவத்தினால்தான் விழுந்திருக்காரு. ரைட்டு, அதுக்கு மேலே நம்ம போவேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் குறுக்கிட்டீங்க. அதாவது காவல்துறை எஃப்ஐஆர் தான் போட்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா முதலமைச்சர் தட்டுறாருன்னு எஃப்ஐஆர் போட மாட்டாங்களா? அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காவது காவல்துறை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு போடுவாங்க. அவர் தொகுதி எம்எல்ஏ, பவர்ஃபுல் எக்ஸ் மினிஸ்டர். அப்படி இருக்கும்போது அவர் அதோடு அதை விட்டுருக்கலாம். என்ன அவருக்கு மேலே கேஸே இல்லையா? எவ்வளோ கேஸ், இடி கேஸ் இருக்குது, சொத்து குவிப்பு கேஸ் எவ்வளோ இருக்குது. இது என்ன ஒன்றுமே இல்லாத கேஸ், இது விட்டுருக்கலாம். ஆனால் இவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஹைகோர்ட்டுக்கு போய் முன்ஜாமீன் கேட்டார் இந்த கேஸுக்கு. கேஸில் விசாரித்த கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? ஒரு 11 மணி வாக்கில் இன்றைக்கி அதெல்லாம் கொடுக்க முடியாது உனக்கு, நீ பண்ணியிருக்கிற தப்பு தான், நீ போ அப்படின்ட்டாங்க. ஸோ போலீஸ் வாஸ் அண்டர் கம்பல்சன் ஆஃப்டர் திஸ் டிஸ்மிசல் ஆஃப் ஆன்டிசிபேட்டரி பெயில். நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீனை கோரி கடுத்த அந்த வழக்கை, அந்த வேண்டுகோளை தள்ளுபடி பண்ண பிறகு கோர்ட்டு போலீஸுக்கு ப்ரெஷர் நிச்சயம் வந்துடுச்சு இல்லை? அது வரைக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலையே. இப்போ நீங்கள் வந்து அரெஸ்ட் செய்யப்பட வேண்டிய ஆள் தான், தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் தான் போயா அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் சொல்லியாச்சுன்னா காவல்துறை அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாத. ஆக்சுவலாக அனிதா ராதாகிருஷ்ணன் தான் நிர்பந்தத்தை போலீஸ் கொடுத்துட்டாரு. கோர்ட்டுக்கு போய் கம்பை கொடுத்து அடி வாங்குவாங்கன்னு சொல்லி நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, இவர் கம்பை கொடுத்து இவரே அடி வாங்கிட்டார். அதனால் இதில் என்ன அரசியல் இருக்குது? இப்போ நீங்கள் இணையத்தை திறந்து பாருங்கள், ஊடக விவாதங்களில் பாருங்கள், இந்த ஆட்சியை பற்றியும் முதல்வரை பற்றியும் என்ன அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுறாங்க. யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஆனால் அந்த விமர்சனம் என்பது அவதூறாக ஆபாசமாக போயிடக்கூடாது. இப்போ எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணுடைய மாடஸ்டி, ஒரு சீஃப் மினிஸ்டருடைய போஸ்டுடைய ஒரு மாண்பு, இதை வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேஸ் போடுவாங்கன்னு தான் செய்வாங்க. இது உங்கள் ஆட்சியில் பண்ணதே இல்லையா? உங்கள் ஆட்சியில் யாரையுமே அரெஸ்ட் பண்ணலையா? ஃபேஸ்புக்கில் என்ட்ரி போட்டது, ட்விட்டரில் பதிவு போட்டதுக்கு எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? அதனால் வந்துங்க, அவர் வந்து ஸ்டாலின் ஷுட் நாட் திங்க் பீப்புள் ஆர் ஃபூல்ஸ். மக்கள் முட்டாள்களில் மடையர்கள் இல்லை, மக்களுக்கு ஞாபகம் நல்லாவே இருக்குது. கடந்த 5 வருஷம் என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணீங்க. விஜயை எந்த அளவுக்கு பேசுனாங்க தெரியுங்களா? அவங்களெல்லாம் யாராவது இவர் அரெஸ்ட் பண்ணாரா? என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க ஒரு கட்சி தலைவர்? என்ன சிரிச்சிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு பேசுனாங்க? கடுமையாக தற்குறிகள்னாங்க. இவங்க கட்சி மேடையிலே பேசுனாங்க. அவன் இவன் ஏக வசனத்தில் விஜயை பேசுனாங்க. அவங்களெல்லாம் யாரும் இவர் நடவடிக்கை எடுக்கலையே. இன்றைக்கி காவல்துறை வந்து கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். இதில் என்ன அரசியல்? ஆணவம் விழுந்து கிடக்கிறாங்க போகிறாங்கலாம். இந்த பேரம் விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தாவேகா எம்எல்ஏக்கிடம் வந்து பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது தொடர்பாக செந்தில் பாலாஜியினுடைய தம்பியை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எங்கேயோ செந்தில் பாலாஜியே தேட ஆரம்பிச்சிருக்காங்க விசாரிக்கிறதுக்கு தான். அவர் மேலே வந்து இது இல்லை. அசோக் குமார் அவங்க தம்பி மேலே எஃப்ஐஆரில் பேர் போட்டாங்க, அவரை தேடுறாங்க. இவரை விசாரிக்க கூப்பிடுறாங்க. இவர் வந்து கரூர் சம்பவத்தின் போது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நடத்தினார்ல. இப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏன்னா காவல்துறை கூப்பிட்றாங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனாலும் நான் காவல்துறை விசாரணை ஏற்று அவங்களுக்கு ஒத்துழைப்பேன்னு சொல்ல வேண்டியது தானே. இப்போ தான் நான் பார்த்தேன், ஏவா வேலு சிங்கப்பூரில் இருக்காராம். அவர் முறைகேடு ஏதோ லஞ்ச விஷயம் கேட்டதுக்கு கூப்பிட்டதுக்கு உடல்நலம் சரியில்லாதவர் சிங்கப்பூருக்கு போயிட்டாராம். அவர் வக்கீல் தான் ஆஜராகிருக்காருன்னு. இவங்களுக்கெல்லாம் உடல்நலம் சரியில்லாத ஆகிடும். திடீர்னு துபாயில் இருப்பாங்க, ஹாங்காங்கில் இருப்பாங்க. உப்பை தின்னா தண்ணியை குடிக்கணுங்க. நீங்கள் தவறுன்னு சொன்னால் நிரபராதின்னு வெளியே வாங்க. அதானே நம்ம பெண்ணணும் சட்ட ரீதியாக. அதை விட்டுட்டு அரசியல் பழிவாங்குதல், ஆணவம் பிடிச்ச அரசாங்கம் அதைத்தான் பண்ணுதுங்கிறாங்க. அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தாவேக அரசு தப்பு பண்ணால் அதை தண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் பண்ணதை தானே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் யோகியர்கள் உத்தமர்கள்னு சொல்லிக்க முடியாத. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் மக்கள் பார்த்து தானே உங்களை வேணான்னு தள்ளிட்டாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.